என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, தெருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், தெருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. இந்த இரண்டு ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? படுத்துறாயா படுத்துறா. உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. குழந்தைங்க விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. எதுக்கு இப்ப உள்ள வந்த? டூ வீலர்ல ஹைவேல போயின்னு இருந்தேன். அப்படியே ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ். ஒண்ணு மணல் லாரில மோதி மணல் லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா தண்ணி லாரி டிரைவர் செத்துருவான். நான் மட்டும் கார்ட் டெலிவரி பீப்புள், நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனோட ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. சத்தனி சங்க கடிச்சு முழுங்கிடுறாங்களா? எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கறிக்கடை கருப்பேல்ல அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கா. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. குற்றவாளிகள் அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? அவங்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்ல அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா படுது. இல்ல நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல ஹேட்டர் இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அந்த பெண்ணை துரத்துற நாய் கடிக்குது, அந்த ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை யார் இல் ட்ரீட் பண்ணா? வேற யாரும் இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல்ல சார்? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். செக்மேட். இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க எதிர்க்காம கடி எனக்கு ஒழுங்கா பேசதும் புரியல. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா என்ன சொன்னது எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. சொல்லுங்க சார். டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது டாக் அசஸ் பண்ணிடுது வர வர ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அதனால நாய் ரொம்ப அறிவுள்ள மிருகம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய். நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். 4 பேருக்கு உதவி இருக்குன்னா தப்பே இல்லை. நான் இதே ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம்? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது செத்துரும் இல்லையா? ஆமா ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? கரப்பா மூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. சாம்பார் அப்ப எனக்கு அதை பாத்தீங்களா? கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அதுக்கு பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். இதுதான் சார் மூல பிரச்சனையே. இதான் டுடேஸ் டாக்ஸ்
ஓவர் ஃபெட். அதையும் தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான். நாய்க்கு அதிக சாப்பாடு போட்டீங்கன்னா பெருத்து போயிட்டு இருக்கு, வண்டி போனா விரட்டுது. மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. நீங்க சொன்ன எதையுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து அது பிளேஃபுல்னஸ். ஒரு நாய் போய் லைட்டா இழுக்குது, ஒரு நாய் இழுக்கவும் மற்ற நாய் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய இழுக்குது. இது நீங்க ஓவர் ஃபீடிங். நீங்க வந்து ஃபீட் பண்றதுனால வர ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நாய் பெருட காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க நீங்க தான். இது வந்து மேன் மேட் ப்ராப்ளம். And not only dog, all animals liking me. ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியல ஒழுங்கா, ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சை கார்ப்பரேஷன் பண்ண வேண்டியது நீங்க பண்றீங்க சார். அதான் பிரச்சனையே. ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போடுறீங்க ரோட்ல? இல்ல நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா? விட்டுடுங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இங்க இருக்கிற சென்னையில இப்ப அனிமல் லவர்ஸ் ஆன சார் நீங்க எல்லாரும் 1 லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான். 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. மிச்சம் 90 லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கல. 1000 பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஒரு தெருவுல இருந்து நாயை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு தெருவுல விட்டா தப்புன்னு சொல்ற இதே ஜனங்கள் வந்து நம்ம நாட்டு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல. மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு ஜெர்மன் நாய் இங்க எப்படி வருது? அதுக்கு அங்கேயே ஒரு குற்றம் நடந்துதான் இவங்க வாங்கி வைக்கிறாங்க. அதை சாம்பு மவுண்ட நர்ஸ் நடக்க கூட்டும் போது மசில் போட்டு வாய் மூடி போட்டு தான் போகணும் இருக்கு. இவங்க நாய்களையாவது இவங்க மூடி போட்டு கூட்டு போறாங்களான்னு பாருங்க. இருக்காது. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கும் உள்ள புரிதல் அவ்வளவுதான். இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. அது 1-2 பேர் அல்ல. இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. உங்க அம்மா திருநாய் கடிச்சிருச்சா? கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்டேட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. உங்க அம்மாவே கடிச்சிருது. உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்? மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒன்னா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணு முன்னால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாகுது. ராட்வீலர் பிடிக்க போனா பாக்ஸர் பிடிக்க ராட்வீலர். ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாத்து பண்றான். எத்தனை பிள்ளைல நாய் கடிக்க தெரியுமா? உங்க பிள்ளைல கடிச்சு குதறி அந்த பிள்ளை துடிச்சு போச்சுல, அப்ப நெஞ்சு வலிக்கும். ஆமா, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகு கவு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணாச்சுன்னா யாரு பாப்பா? பெத்தவனுக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது. எத்தனை பிள்ளைகளை துரத்துது, எத்தனை பேரை துரத்துது. தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர். அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு. இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஒரு பிறந்த குழந்தைக்கு காச நோய்க்கு போடுறோம், ஹெப்படைட்டிஸ் பி போடுறோம். எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்னமோ நாய் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணு, குழந்தைங்க கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல சார். இந்த பாருங்க மேடம், நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க.
உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துருந்தா இது தெரியும், இந்த வலி தெரியும். இந்த வலி உங்களுக்கு தெரியல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நடக்கணும். போடா நீ பஞ்சாயத்துல உட்கார்ந்து கிழிச்சற போ. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு? மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். அப்புறம் என்ன நீங்க வந்த ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இதை சுரண்டுறாங்க, இதை பணமாக்குறாங்க. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எஸ் தே ஆர் டூயிங் இட். ஒரு நாய் தலையில 6000 ரூபா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் 2000 ரூபா நாய் உங்களை கடிச்சுன்னா நீங்க 5 டோஸ் போடணும். நாயை கருத்தடைன்னு அதுல 2000 ரூபா. வேக்சினேஷன் ஒன்று போடுவாங்க, அதுக்கு 1000 ரூபா எழுதிடுவாங்க. QR காலர் போட்டிருக்காங்க திருநாய்க்கு. அப்புறம் மைக்ரோ சிப் போடுறாங்க, அது இன்னும் 1000 ரூபா 2000 ரூபா. காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. கிட்டத்தட்ட 6 கோடி நாய்க்கு ஒரு நாய்க்கு 6000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா 36,000 கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்குது சாதாரண ஃபிகர்ல. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா. நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள்லாம் கொண்டு ஓடுவாங்க. நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான் இருக்கு. இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். எல்லாம் எங்கன்னு ஏங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிடுறீங்க. உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? Still I'm single because I feel நான் அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். செல்லமாவே வச்சுக்கங்க சார். ஏன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு 3 கண்ணா வாரான்னு சோறு கூட ஊட்டுங்க சார். ரோட்ல அலையற நாய் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது உங்க நாய் இல்ல, நீங்க கூப்பிட்டு போய் அந்த நாயெல்லாம் கொன்றுவீங்க, நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி நீங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற அடங்கு. இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்ல சார். கவர்மெண்டே இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறான். ரொம்ப தான் லவுட். கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கு எவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, என் 6 வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான். இவளுக்கு தொல்லை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். ஏன்னா உங்க ஏரியா எல்லாமே அப்படி இருக்கு. சீரியஸா பேசிக்கிட்டு மேடம் சிரிப்பு. பிரிட்டன்ல தெருநாய்கள் கிடையாது, இந்த மாதிரி தான் அகற்றிட்டாங்க. அகற்றின அப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நரிகள் உள்ள புந்துருச்சு. நரி கூட வாழ தயாரா இருக்கீங்களா? நரி எங்கே நீங்க உள்ள வரும்னு மட்டும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. இந்த ராட் மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? 10,000 ரூபாய் செலவாச்சு சார். உங்களுக்கு சொல்லல கோவம் வருதா இல்லையா? அது கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, ஏ கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்தோட டைமென்ஷன்ஸ். இது 10,000 ரூபாய் போச்சேனா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? எலி வந்து உங்க காரை கொதறி செத்து வேற போச்சு, அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு. இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். ஒரு பக்கம் மூச்சு முட்டுற பணம், இன்னொரு பக்கம் மூச்சு பிடிக்கிற பணம். அவரோட இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது பெயின் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. உருட்டு நீ உருட்டு. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்திருந்தது. பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா.
இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி No, I completely condemn this. I completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. எனக்கு வந்து ஹியூமனுக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு நாய்கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் ஹையின் கழுத்துக்கு அடிப்பா நீ ஏன் பண்ற? சோ நம்ம கிட்டயும் அந்த எரர் சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி இருக்கணுங்கிறீங்க. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்ப என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி அப்ப என்ன பண்றது? நானு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நீங்க போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். இவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல என்ன வெறுப்பேத்துறாங்களா தெரியலையே. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கல, இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. யோ நான் அழுதுருவேன், போயிடு. அதுக்கு ஒரு பார்டர் வச்சுக்கோங்க கோபி. அந்த பார்டரை தாண்டி யார் வந்தாலுமே அது கொலைக்கும் இல்ல அட்டாக் பண்ண வரும். பண்ணையார்த்தனமான பேச்சு சார். என் வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும்னு ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? ஒண்ணுதான் சொல்ல தோணுது, உனக்கு என்னப்பா என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க கவனமா தான் பேசணும். ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நீங்க சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசுவோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? உன்ன மாதிரி ஆள் கிட்ட நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. That is very deep rooted argument. நான் அதுக்கு வரல. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டே டாக்ஸ் இருக்கிறது? என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கோடி தெருநாய்கள் இருப்பதாக ஒரு புள்ளி வரும் சொல்லுது. இதை வந்து நம்ம எப்படி சகிச்சுட்டு போக முடியாது. எந்த மாதிரி ஒரு சமூகத்துல நாம் இருக்கிறோம்? நாயையும் மனிதர்களையும் ஒப்பிடுற ஒரு சமூகத்துல நாம் இருக்கமா? இது எவ்வளவு ஆபத்தானது. ஜிம்மிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா